என்னமோ தாஜ்மஹால் செய்யணுமாமே ஸ்கூல் டைரியில எழுதி அனுப்பியிருக்காங்க. ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் நம்ம செய்ய முடியாது. பாய் கடைக்கு போனா அங்க ரெடியா செஞ்சு வச்சிருப்பாங்க. காசு கொடுத்து வாங்கிட்டு வர வேண்டியதுதான். என் வீட்டுக்காரரு கூட பங்கதான் போயிருக்காரு. தாஜ்மஹால் தான் இன்னைக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்னு பாய்க்கு எப்படி தெரியும்? ஸ்கூலுக்கும் பாய்க்கு ஏதாவது லிங்க் இருக்கோ? தேவையில்லாம வம்பு பேசாதீங்க. போய் காசு கொடுத்து வாங்கிட்டு வாங்க. வெற்றி வாயா. ப்ராஜெக்ட் ஒர்க் ராக்கெட் ரெடியா இருக்கா? இருக்கு பாய். அத நிக்கறான் பார், அவங்கிட்ட கொடுத்தாரு. சரிங்க பாய். 1000 ரூபாய் கொடுங்க. தாஜ்மஹால் வேணுமா? ஒரு தர்மகோல், ஒரு கட்டு, ஒரு நல்லா இருக்கீங்களா? ஒரு சீசர். நீங்க செய்ய போறீங்களா? இல்ல பாய், அவர் செய்ய போறாரு. நம்ம செய்யற மாதிரி வராது இல்ல. ஐயோ பாய், ப்ராஜெக்ட் ஒர்க் உங்களுக்கு இல்ல, அவருக்கு தான். நாலு பேருமா கொண்டு போய் நடுவுல வச்சிடணும்டா. எப்படி நடுவுல வச்சிரணும். முன்ன புண்ண போய் மாட்டிக்க கூடாது. சரிப்பா. இருக்கடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும்டா. எப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துருப்பேனுப்பா. முதல்ல கொண்டு போய் வைக்கணும்டா. சரிப்பா. கையில என்னடா? தாஜ்மஹால். உங்க அப்பா அப்படி சொல்ல சொன்னாரா? ஹலோ சார், உங்க வேலையை பாருங்க சார். வெற்றி, நீ கிளம்பியா? பாய் பா. பாய். ஏய், என் பேக்ல இருந்து கையேறா. நீ இடிக்காதீங்கடா. ஏய், நிக்கா அடிச்சாதீங்கடா. தள்ளி போடா. கையில கொஞ்சம் மெதுவா போடு. இது நானே செஞ்சேன். சூப்பர்டா. ஏய், வெடி போடுடா. தாஜ்மஹால். இதுக்குதான் சொன்னேன் அதிக பிரசங்கித்தனம் பண்ணாதீங்கன்னு. காசை மிச்சப்படுத்துறேன்னு அவனையே பண்ண சொல்லி இப்ப அவன் அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறான். ஏய், நாளைக்கு எப்படி அந்த சக்கரமா மூஞ்சில முழிக்க? காசு என்ன பெரிய காசு? என் பிள்ளைக்கு மேல அவனுக்கு தன்னம்பிக்கை வரணும், அதுக்குதான் அவனே செய்ய சொன்னேன். அதையும் உனக்கு புரிய மாட்டேங்குது. ஸ்கூல்ல எல்லாரும் முன்னாடி அவன் அவமானப்பட்டானே, அதையும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீயே செஞ்சதுன்னு சொன்னியா? ஒண்ணுப்பா. பூவா பாய். நான் பண்ணது தப்பாப்பா? ஸ்கூல் தப்பியா? நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங், நாளை வர மாட்டேன். நீங்க போய் நில்லுங்க. ஸ்டடீஸ், ஸ்போர்ட்ஸ், ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பேட். ஆளும் வீக்கா இருக்கான். அது என்னன்னு பாருங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேஷன் குறைஞ்சிருச்சுங்க சார். ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்கான். அப்படியா? ஹோம்வொர்க் கூட ஒழுங்கா பண்றது இல்லைங்க சார். சோம்பேறி. அப்படியா? இனிமே அப்படி பண்ண மாட்டான். நான் பாத்து. சரிங்க. என் பையன் மேல நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துங்க. எனக்கு அது போதும். அவன் செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரிங்க சாரிங்க. இட்ஸ் ஓகே. நீங்க ரெண்டு பேரும் வாங்க. வெட்ரீஸ்வரன் வந்துரு. குட் மார்னிங் மா. Morning. மார்னிங். மார்னிங். உங்க பையன் எப்ப பார்த்தாலும் விளையாடிட்டே இருக்கான் சார். கொடுக்கிற ப்ராஜெக்ட் ஒர்க் கூட சரியா பண்றது இல்ல சார். அதுலயும் அறக்குறை. சரிங்க வெற்றி, நீ கொஞ்சம் வெளியேறியா? நீங்க கொடுத்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை சரியா செஞ்சுட்டு வந்தது அவன் மட்டும்தான் நான் நினைக்கிறேன். நீங்க அவனை என்கரேஜ் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி அசிங்கப்படுத்தாம இருந்திருக்கலாம். காலையில 4 மணி வரைக்கும் முழிச்சிருந்து செஞ்சு எடுத்துட்டு வந்தவன் வெரி பேட். பாய் கடையில் வாங்கிட்டு வந்தவன் குட். ஆர்ட் ஸ்டூடெண்ட் வச்சு செஞ்சு எடுத்துட்டு வந்தவன் வெரி குட். ப்ராஜெக்ட் ஒர்க் யாருக்கு மேடம்? ஸ்டூடெண்ட்ஸுக்கா, பேரண்ட்ஸுக்கா, இல்ல பாய் கடைக்கா, ஆர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கா? அதோ அங்க பாருங்க, கோவிந்தம்மாள் செகண்ட் பி வெரி வெரி குட். உங்க மனசு தொட்டு சொல்லுங்க, இது அந்த பாப்பா செஞ்சு எடுத்துட்டு வந்ததா? யாரை ஏமாத்துறீங்க? ஸ்டூடெண்ட்ஸையா, பேரண்ட்ஸையா? சார் அவர் கரெக்டா தானே சார் கேக்குறாரு. இல்ல உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்களா? இது அங்க போய் சொல்றிய? நமக்கு எதுக்கு சார் வம்பு? நம்ம இருக்க இடம் தெரியாம ரெண்டு போயிருவோம். ஏதாவது பதில் பேசு. இருக்கிற இடம் தெரியாம எதுக்குடா இருக்கிற? கிளம்புடா. பசங்களை பத்தி குறை சொல்றதுக்கு தான் பேரண்ட்ஸ் மீட்டிங்கா? பாருங்க, ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோம்னு தெரியாம கூட்டம் கூட்டமா வந்து உட்கார்ந்துருக்காங்க.
அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பசங்களோட சந்தோஷத்தை விட மற்ற பசங்க பேரண்ட்ஸ் முன்னாடி அவங்க கௌரவமா இருக்கணும். அதுதான் அவங்களுக்கு பெருமை. விளையாடுற வயசுல விளையாடத்தாங்க செய்வான். அதையே ஒரு குறையா சொல்றீங்க? இந்தா அவர்கிட்ட அவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ணீங்க. அவர் வீட்டுல போய் என்ன பண்ணுவாரு தெரியுமா? 100% பேரண்ட்ஸ் இப்படிதான் இருக்காங்க. அப்புறம் எப்படி பேரண்ட்ஸை பிடிக்கும்? எப்படி ஸ்கூலை பிடிக்கும்? அவன் ஸ்கூலுக்கு வரணும், டீச்சர்ஸை பார்க்கணும் ஆசைப்பட வேணாமா? பயமுறுத்துறீங்களே. அவனை எப்பதாங்க சுதந்திரமா இருக்க விடுவீங்க? அவன் எப்பதான் சந்தோஷமா இருப்பான்? அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது சார். நான் தான் மேடம் பேசுவேன், வேற யார் பேசுவா? இது என் பையனோட எதிர்காலம். நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம அப்பா வந்து நிப்பாருன்ற நம்பிக்கை என் பையனுக்கு வரணும். அந்த நம்பிக்கை எத்தனை பேரண்ட்ஸ் அவங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்கீங்க? நான் கொடுத்திருக்கேன் என் பையனுக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ். இல்லடா நீ இப்படி வந்துடுறா. சார் கொஞ்சம் மேல வாங்க. இங்க ஒருத்தர் வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு. உண்மையை பேசினா அதுக்கு பேர் கலாட்டாவா? எனி ப்ராப்ளம் சார்? எல்லாமே ப்ராப்ளம் தான் சார். என் பையன் அந்த ஸ்கூல்ல சேர்ந்து 2 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் 4 டீச்சர்ஸ் மாறி இருக்காங்க. இவங்களுக்கு என்ன சார் தெரியும் என் பையனை பத்தி? இவங்க எப்படி என் பையனை மானிட்டர் பண்ணுவாங்க? சார் அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. என்ன கேள்வி கேட்டாலும் இந்த ஒரு பதில கரெக்டா சொல்லிடுறாங்க சார். இது அங்க போய் சொல்றியா? நமக்கு எதுக்கு சார்? நமக்கு நீ ஏன்டா உன் கூட எந்திரிச்சு? நீங்களா தானே தேடி வந்தீங்க, நாங்களா கூப்பிட்டோம்? நீங்க தான் கூப்பிட்டீங்க. நீங்க தான் சார் கூப்பிடுறீங்க. ரோடா நின்னு கூப்பிடுறீங்க. முதல் மார்க் வாங்கின புள்ளைய கட் அவுட்ல போட்டு இது எங்க பள்ளிக்கூடத்துல படிச்ச புள்ள, எங்க பள்ளிக்கூடத்துல படிச்ச புள்ள தம்பட்டு அடிச்சு பிட் நோட்டீஸ் கொடுத்து டிவில விளம்பரத்தை போட்டு பாக்குறவங்க எல்லாம் பிரமிக்க வச்சு இந்த ஸ்கூல்ல நம்ம புள்ள படிச்சாதான் நம்ம கௌரவம் வீட்டுல இருக்க பொம்பளை நம்ப வச்சு குழப்பி விட்டு அவளுக்கு புருஷங்களை டார்ச்சர் பண்ணி அடம் முடிச்சு மருந்த குடிச்சு ஆ, என் பொண்டாட்டி எல்லாம் மருந்த குடிச்சிட்டா சார். பல பேர் வீட்டுல இருக்க டார்ச்சர் தாங்க முடியாம தான் சார் காம்ப்ரமைஸா இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்து சேர்க்கிறான். எத்தனை பேர் நீங்களும் ஆசைப்பட்டு இந்த பள்ளிக்கூடத்தை சேர்ந்தீங்க சொல்லுங்க? பாத்தீங்களா, 30% கூட தேராது. அட பாவிகளா, உங்களை நம்பி பேசவே கூடாதுல்ல. சே, நீங்க கம்யூனிஸ்டா, நக்சலைட்டா, கோஷ்டி சேர்த்துட்டு இருக்கீங்க. இனிமே உங்க பிள்ளைக்கு இந்த ஸ்கூல்ல இடம் இல்ல. கெட் அவுட். நீங்க என்ன சார் சொல்றது என் பையனுக்கு இடம் இல்லன்னு? நான் சொல்றேன் சார், என் பையன் படிக்கிறதுக்கு இந்த ஸ்கூலுக்கு தகுதி இல்ல. ஏய் வெற்றி, உனக்கு இந்த ஸ்கூல் பிடிச்சிருக்காயா? பிடிக்கலப்பா. கேட்டுச்சா? உங்க பசங்கிட்டையும் கேளுங்க. பாதி பேருக்கு மேல இந்த பதில் தான் சொல்லுவாங்க. அப்பா எனக்கும் இந்த ஸ்கூல் பிடிக்கல. வாயா போலாம். மிஸ்டர் தயா, உங்க முன்கோபத்தால உங்க பையனோட எதிர்காலத்தை நாசப்படுத்துறீங்க. பையனோட எதிர்காலம் பள்ளிக்கூடத்துல இல்ல சார், பையன்கிட்ட இருக்கு. மனித குலமே எங்கே போகிறாய்?